ஏக்கா உனக்கு ஒன்று தெரியுமா? எல்லாரும் மாலை போட்டுட்டு மேல்மருவத்தூருக்கு போகிறாங்க டூரா. ஜாலியாக இருக்குமா? நம்மளும் போகலாமாக்கா? ஆமா ஆமா ஆமா, நானும் கோயிலுக்கு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. சரி, யார் அந்த குரூப்பை ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட போய் கேட்போம். அட சுமதியக்கா, நம்ம படத்தை தான் இதெல்லாம் குரூப்ல ஆர்கனைஸ் பண்ணுது. அதுக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாவே போதும், நம்ம டிக்கெட்டை எடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அது. அட, எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஏ பரட்டா, நீங்க ஓம் சக்தி கோயிலுக்கா போறீங்க? எங்களுக்கு இட்டுன்னு போங்க. ஆமாக்கா, நாளைக்கு காலைல ஓம் சக்தி கோயிலுக்கு போறோம். எல்லாம் ரெடியா இருங்க, போயிட்டு வந்துடலாம். எத்தனை மணிக்கு ரெடி பஸ் வருது? ஏக்கா 8 மணிக்கெல்லாம் பஸ் வருது, எல்லாம் ரெடியா இருங்க. சரி சரி பரட்டா, நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம். பஸ் வந்தோடனே எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி நாங்க எல்லாம் வந்துடுறோம். ஏக்கா நிஜமா நம்ம கோயிலுக்கு போகிறோமாக்கா? என்னால் நம்பவே முடியல. இப்போ தான் அந்த பேச்சு வருத்தம் உடனே நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டோம். சரி சரி ஓகே, நாளைக்கு காலையில் 8 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக கோயில் கிளம்புற வழியை பாருங்க. சரி வாங்க, வீட்டுக்கு போய் சீக்கிரம் மாலையை போட்டுட்டு நைட்டு 10 காலையிலேருந்து கிளம்புற வழி பார்ப்போம். யோ டிரைவர், எங்க இருக்க? மணி ஆகுது, சீக்கிரம் வேன் எடுத்துட்டு வாயா. இருமா இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துருவோமா உங்க ஊருக்கு? இந்த சத்திலாம் மாலை போட்டு ரெடியா இருக்கு. இது ஒண்ணு டிரைவர் இன்னும் வர காணோம். அப்புறம் எல்லாம் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சுவாங்க. சீக்கிரம் வாயா. வந்துட்டுமா. அப்பாடி, ஒரு வழியா பஸ் வந்துச்சு. சரி, இப்ப எல்லாரையும் கூப்பிட வேணாம். ஏய் சுமதி அக்கா, ஏய் சின்ன பொண்ணு, ஏய் எல்லாம் வாங்க, பஸ் வந்துச்சு பாரு, சீக்கிரம் வாங்க. யோ மணி ஆகுது, நீ இன்னும் லேட்டா வந்திருக்க. சரி, என்ன வெள்ளை கலர்ல சட்டை போட்டுட்டு வந்திருக்க? நம்ம சிவப்பு கலர்ல தானே போடணும். சீக்கிரம் சட்டை மாத்திட்டு வாயா. சரி சரி, ஒரு சாமி சங்கா போடு, அப்பதான் எல்லாம் வருவாங்க. யோ டிரைவர், என்ன பாட்டியா போட்ட? எல்லாம் இந்த பாட்டுக்கு வர மாட்டாங்க. சாமி பாட்டா போடியா, அதாவது அம்மன் சங்கா போடியா. ஆமாம், எல்லாம் இங்கே இருக்கும்போதெல்லாம் அம்மன் சாங் கேட்பீங்க. 2 ஊர் தள்ளி போன அப்புறம் வெறும் இந்த குத்துப்பாட்டா கேட்பீங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தானே. சரி இருமா, உங்களுக்கு அம்மன் சாங்கவே போடுறேன். அப்பாடி, ஒரு வழியா எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். என்ன சின்ன பொண்ணு, நீனும் மாமியாரும் வரீங்களா? ஒரு டிக்கெட் 3000 ரூபாய், மொத்தம் 6000 ரூபாய். நீ 2000 தான் கொடுத்துருக்க, மீதி 4000 சீக்கிரம் கொடுத்து. சரி எல்லாம் போகும்போது பேசிக்கலாம். சீக்கிரம் கிளம்பு, வேன் எடுக்கிற வழியை பாருங்க. என் வாழ்க்கையில பரவாயில்லை, நேர்மை கருமை ஏர்மை. சரி எல்லாம் சீக்கிரம் கிளம்புங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சூடத்தை ஏத்திட்டு அப்புறம் கிளம்புற வழியை பார்ப்போம். ஏன் மருமகளே, அதை எடுத்துட்டா சீக்கிரம். தோ எடுத்துருவாங்க அந்த. ஏய் சூப்பரா இருக்கு, வேப்பிலையில எவ்வளவு டிசைனா கட்டி வச்சிருக்க, சூப்பரா இருக்குது. ஏமா இது பஸ்ஸா இல்ல அமேசான் கார்டா? பேசாம இதெல்லாம் தூக்கி போட்டு சீக்கிரம் கிளம்புற வழி பாருமா. ஏ டிரைவரே, கோயிலுக்கு போகும்போது இதெல்லாம் கண்டிப்பா கட்டியே ஆகணும், இல்லைன்னா நம்ம உயிருக்கு பாதுகாப்பே இல்லை. டிரைவர் அண்ணா, நடுவில் வந்து உட்காருங்க டிரைவர் அண்ணா. ஏமா எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? எங்களை பத்திரமா நீங்க தான் இட்டுட்டு போறீங்க, அதனால உங்களை உட்கார வச்சு ஒரு தேங்காவை எடுத்து உங்க நடு மண்டையில உடைச்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாலையை போட்டு ஒரு சூடத்தை காட்டி தான் நாங்க போகணும். சீக்கிரம் வந்து உட்காருங்கண்ணா. ஏமா நான் டிரைவர்மா, இதே மாதிரி நடுமண்டியில் தேங்காய் உடைச்சுனா ரத்தம் பொலப்பொலன்னு கீழே கொட்டுமா. என்னால் வண்டியே ஓட்ட முடியாது. ஒழுங்கா நீங்க வாங்க, சீக்கிரம் கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்குது. சரி டிரைவரே, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தேங்காய் உடைக்காத, உங்களுக்கு கல்பரை மட்டும் காட்டுறோம். சீக்கிரம் வந்து உட்காருங்க டிரைவரே. இங்க பாருங்க, நடுமண்டியில் தேங்காய் உடைச்சிங்கன்னா அப்படியே உங்களை இட்டு போய் பள்ளத்துல கவுத்து விட்டுருவோம். சீக்கிரம் பாருங்க. ஏ டிரைவருக்கு மாலை போட்டாச்சு. அடுத்தது டிரைவருக்கு ஒரு சூடத்தை ஏத்துங்க. சூடத்தை ஏத்தி சுத்துங்க. இப்ப எல்லாம் பாட்டு பாடுங்க. நண்பர்களே, பாட்டு 2 நாளை காலை 8 மணிக்கு பார்க்கலாம்.